வணக்கம். வெல்கம் டு ரமா பிரபா இளங்கோ சேனல். இன்னைக்கு மிளகு பொங்கல், வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 டம்ளர் பச்சை அரிசி எடுத்துக்குங்க. பொங்கல் பச்சை அரிசியில் தான் செய்வாங்க. 1 டம்ளர் பச்சை அரிசி எடுத்துக்குங்க. எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் சிறுபருப்பு, பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, சிறுபருப்பு எடுத்துங்க 1/4 டம்ளர். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. 4 பேர்னால் இது மாதிரி டபுளாக எடுத்துக்குங்க. அரிசியையும் பருப்பையும் ஒரு குக்கரில் போட்டு 3-4 முறை நல்லா கழுவி எடுத்துக்குங்க. அரிசி எடுத்த டம்ளர்லேயே 4 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்குங்க. புது அரிசின்றதுனால நான் 4 மடங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதே பழைய அரிசியாக இருந்ததுன்னா 1/2 3/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டி வரும். அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதோட ஒரு துண்டு கட்டி பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. பொங்கலுக்கு பெருங்காயமும் நெய்யும் தான் நல்ல வாசனையை கொடுக்கும். குக்கரை மூடி போட்டு மூடி அடுப்பில் வச்சுக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி விசில் போட்டுக்குங்க. அடுப்பை ஹையில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. 3 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிவிடுங்க. பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு 7-8 முந்திரி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்து வச்சுக்குங்க. இஞ்சி தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுக்குங்க. ப்ரெஷர் இறங்கிடுச்சு. விசில் எடுத்துட்டு குக்கரை திறந்தா பொங்கல் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இனி பொங்கலுக்கு தாளித்து கொட்ட வேண்டியது தான். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி இல்லை கடாய் பேன் ஏதாவது வச்சு 4-5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. ஊற்றி முந்திரியை அதில் வறுத்து எடுத்துக்குங்க. செவக்க வறுக்க வேணாம், லேசாக வறுத்து எடுத்துக்குங்க போதும். அதிலேயே கொஞ்சம் நெய் சேர்த்து மிளகு போடுங்க. கூடவே சீரகமும் சேர்த்து பொரிய விடுங்க. பாதி பொரிய விடுங்க, ரொம்ப இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும். பாதி பொரிஞ்சதுமே இஞ்சியை சேர்த்துக்குங்க. இஞ்சி போடும்போதே கொஞ்சம் தூள் பெருங்காயமும் சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே கட்டி பெருங்காயம் அரிசியோடு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் தூள் பெருங்காயமும் போட்டுக்குங்க. பொங்கலுக்கு பெருங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். கறிவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்குங்க. இந்த தாளிப்பை நீங்கள் நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், ஆனால் நெய்யும் ஊற்றணும். பொங்கலுக்கு நெய்யும் பெருங்காயமும் தான் நல்ல அரோமாவை கொடுக்கும். கமகமன்னு நல்ல வாசனை இருக்கும். தாளிப்பை பொங்கலில் கொட்டிடுங்க. கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பொங்கல் ரெடி. இது 2 பேருக்கான அளவு தான். உங்களுக்கு 4-5 பேருக்கு செய்யணுன்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அப்படியே டபுளாக சேர்த்துக்குங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். கத்திரிக்காய் கொத்தும் செய்வாங்க. நான் அதை இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.